ஹலோ மக்களே, உங்களுக்கு பின்னாடி தான் எனக்கு ஜுமாரியோட ஸ்மெல் வருது அப்படின்னு ஓச்சோரியம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றதோட நம்ம போன எபிசோட் முடிச்சிருந்தோம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் எபிசோடுக்குள்ள போலாம். எனது பின்னாடி ஸ்மெல்லா அப்படின்னு வேகமா போறேன்னு நம்ம ஹீரோயினோட கூலிங் கிளாஸை போட்டு உடச்சு போடுறாரு. உடச்சிட்டு நிறைய திட்டும் வாங்குறாரு. அப்புறம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாரு. அவங்களும் வேகமா கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயினோட ஹெல்ப் மூலமா ஹீரோ கெஸ் பண்ண மாதிரி அந்த தண்ணிக்குள்ள ஜுமாரியோட கார் இருக்கு. அதுல இருந்து எடுத்து பார்த்தா ஜுமாரியோட டெட் பாடியும் இருக்கு. அவங்க கையில அந்த பார் கோடும் இருக்கு. ஸோ இது அந்த பார் கோட் சீரியல் கில்லரோட வேலை தான் அப்படிங்கறதுனால அந்த கேஸை பாத்துக்கிற அந்த ஒரு லேடி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கல்ல, அவங்க பேரு யோமி, அவங்களும் வந்துடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போகும்போது கரெக்டா அவங்க அப்பா வேலை கிளம்புறாரு. அவர் கையில ஒரு பாக்கெட்டை கொடுத்து நான் பக்கத்து ஊர்ல இருந்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன், உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. இவர் இப்ப போலீஸ் ஆஃபீஸரா இல்லாம அதே ஆபீஸ்ல செக்யூரிட்டி கார்டா வேலை பாக்குறாரு. அங்க யோமி பாக்குறாங்க. அவங்கள பார்த்ததுமே இவர் வாங்க தனியா போய் பேசலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாரு. மறுபடியும் அந்த சீரியல் கில்லர் வந்து எனக்கு ஒருத்தரை கொன்னுட்டான், இதோட 5 உயிர் போயிடுச்சு, நீங்க நினைச்சா இதுல எனக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் என்ன உதவி பண்ண முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அந்த ஒரு கணவன் மனைவி இறந்து போனாங்கல்ல, அவங்களோட பொண்ணு மட்டும் தான் கண்ணால நேர்ல பார்த்த சாட்சி. அந்த பொண்ணு எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்னு எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ் அவங்க கேக்குறாங்க. இல்ல நான் தான் சொல்றேன்ல, அந்த பொண்ணு கோமால இருந்து எந்திரிக்கவே இல்ல, அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு அப்படின்னு இவர் பொய் சொல்றாரு. உங்க மனசு மாறும், நீங்க என்கிட்ட கண்டிப்பா அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ஜுமாரியோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறாரு. அவர் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துற ஷெஃப். நம்ம ஹீரோ உள்ள நுழையும் போது அங்க அந்த ஷெஃப் ரொம்ப சோகமா தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பார்த்ததும் அவர் யார் இது அப்படின்ற மாதிரி புரியாம முழிக்கிறாரு. நம்ம இன்னைக்கு காலையில நம்ம பார்த்தோமே, நான் கூட தப்பா நினைச்சவங்களை அடிச்சேனே, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு நம்ம ஹீரோ. எனக்கு உங்ககிட்ட சில கேள்விலாம் கேட்கணும், ஜுமாரி அவங்களோட ஃபேமிலி பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா, எதனால அவங்களுக்கு பிரச்சனை, இல்லை யாராவது ஃபாலோ பண்றாங்க, இந்த மாதிரி ஏதாவது டீடைல் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்கிறாரு. ஆனா அவர் வந்து இல்ல, அவ எந்த ஃபேமிலி பத்தி எனக்கு சொல்லல, அவ பொதுவா பர்சனல் விஷயங்கள்லாம் பேச மாட்டா, நான் அவளோட ஃபியூனரல் என்னன்னு பார்க்கணும், ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி அவர் கொஞ்சம் சென்டிமெண்டா பேசுறாரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது ஜுமாரி மீட் பண்ண அந்த டாக்டர் பத்தி உங்களுக்கு தெரியுமா, அவர் மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதும் பின்னாடி இருந்து என் மேல சந்தேகப்படுறீங்களான்னு அந்த டாக்டரே வந்து நிக்கிறாரு. ஆமா உங்க மேலதான் சந்தேகம், உங்களுக்கு ஜுமாரி எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டதும் அந்த ஷெஃப் நான் தான் இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன், அவளுக்கு கொஞ்சம் பேக் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அது சரி, நாங்க உங்களை விசாரிக்க வரும்போது நீங்க அங்க இல்லையே, எங்க போயிருந்தீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படின்னு கேட்கறாரு. நான் வந்து ஜிஜோ ஐலாண்ட் போயிருந்தேன், இங்க தங்கி இருந்தேன், இத்தனை மணிக்கு போனேன் ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னு எல்லா டீடைல்ஸும் பக்காவா சொல்றாரு. சரி ஓகே, இதுக்கப்புறம் ஏதாவது தேவைப்பட்டா நான் வந்து என்னன்னு விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ கிளம்பி போயிடுறாரு. அடுத்த நாள் கண்ணாடியை உடைச்சதுக்காக ஹீரோயின் கிட்ட பயங்கரமா திட்டு வாங்கினார்ல, அதனால அந்த கண்ணாடி எந்த பிராண்ட் போட்டிருக்கோ அந்த கடைக்கு போய் புதுசா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க பார்த்துட்டு இது டூப்ளிகேட்டுங்க, ஒரிஜினல் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. டூப்ளிகேட் கண்ணாடியை உடைச்சதுக்கு தான் அவன் அந்த பேச்சு பேசினாலா, சரி பரவாயில்ல நீங்க ஒரிஜினலே கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரிஜினலை வாங்கிட்டு சர்ப்ரைஸா கொடுக்கறதுக்காக ஹீரோயின் இருக்கிற தியேட்டர் கம்பெனிக்கு போறாரு. அங்க இன்னைக்கு ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. ஹீரோயின் வேலை கேப்ல இடையில வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பின்னாடி யாரோ வர்ற மாதிரி இருக்கு. ஆனா தூரத்துல இருந்து ஓச்சோரியம் அப்படின்னு நம்ம ஹீரோட சவுண்ட் கேக்குது. அதனால அவங்க பின்னாடி வந்தவர் வேகமா அங்க இருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோ கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்காரு அந்த பர்சன் போன சைடு. ஹீரோயின் வந்து யார பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதும் இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு உருவம் மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் பார்த்துட்டு எனக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லு தான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு உடனே டவுட் ஆகி அந்த பக்கம் போறாரு யாருன்னு பாக்குறதுக்கு. நம்ம ஹீரோயினும் பின்னாடியே போகும்போது அந்த தியேட்டர் கம்பெனியோட ஓனர் வந்து ஏ பொண்ணு இங்க வா, நீ என்ன டிராமா நடிச்சியா இல்லையா, பிராக்டிஸ் பண்றியா இல்லையா, உன் பார்ட்னர் எங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டு திட்டி உள்ள அனுப்பிச்சு விடுறாரு. நம்ம ஹீரோயினும் அப்போதைக்கு உள்ள போயிட்டு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை பயங்கரமா திட்டுறாங்க. நான் உங்களுக்கு எப்படி உதவி பண்ணேன், நீங்க பாருங்க என் கூட பிராக்டிஸ்க்கே வரல, என் ஓனர் என்ன காச்சு மூச்சுன்னு திட்டுறாரு, ஒழுங்கா பிராக்டிஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி பேசினதும் நம்ம ஹீரோ பொறுமை நீ இவ்வளவு கத்துனா உனக்கு ரொம்ப பசிக்கும், உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டதும் ஆமா இவ்வளவு நேரம் கத்திட்டு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி வா நம்ம சாப்பிட போலான்னு கூட்டிட்டு போறாரு. அங்க அவங்க தான் சாப்பிடுறதுக்காக ரெடி பண்ண இவர் எடுத்து வாயில போட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க டென்ஷன் ஆகி யோ மனுஷனாயா நீ, எதிரில இருக்கிறவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா எதையாவது பாக்குறியா, நானும் சூடு பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ எடுத்து வாயில போட்டுக்கிட்டே இருக்க, நீ எதுக்கு இப்படி இன்னைக்கு ஃபுல்லா திட்டிக்கிட்டே இருக்க, சரி இப்ப நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னதும் எங்க அதான் வந்த எல்லாத்தையும் நீ முழுங்கிட்டியே அப்படின்னதும் ஓகே எங்க இன்னொரு 3 பிளேட் கொண்டு வாங்கன்னு ஆர்டர் பண்றாரு. ஃபுட்டு வர்ற கேப்ல இவர் வாங்கி வச்சிருந்த கண்ணாடியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பார்சலை கொடுக்குறாரு. அதுல உடஞ்ச கண்ணாடி இருக்கு. என் கண்ணாடியை உடைச்சிட்டு மறுபடியும் நீ கிண்டல் பண்றீங்களா அப்படின்னது ஓ சாரி அப்படின்னு புது கண்ணாடியோட பேக்கேஜை கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு அவங்க பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டு கொண்டு வந்து வைக்கும் போது அந்த புகை கண்ணில் பட்டு அவங்க லென்ஸ் கீழே விழுந்துருது. அதை பார்த்துட்டு அங்க பாருங்க மான்ஸ்டர்னு ஒரு குழந்தை கத்துது. நம்ம ஹீரோயின் சங்கடப்பட்டுட்டு வெளியில வேகமா ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ பின்னாடியே போய் நீ இப்ப எதுக்கு இதுக்கெல்லாம் பயப்படுற, இங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில வித்தியாசமா தான் இருக்காங்க, அப்படி பார்த்தா எல்லாருமே மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஏலியன்ஸ் தான், ஏன் என்னையே எக்ஸாம்பிளுக்கு
எடுத்துக்கோ, எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அவ இறந்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள் தூங்காம இருந்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்ல. அக்வாரியம்க்கு நான் வேலைக்கு போயிருந்தப்போ தண்ணிக்குள்ள இறங்கினதும் அப்படியே மயக்கம் போட்டுட்டேன். என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் இவன் செத்து போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமயத்துல நான் பொழைச்சிட்டேன். ஆனா எனக்கு நிறைய சென்சஸ் இல்லாம போயிடுச்சு. எனக்கு வலி என்னன்னு தெரியல, எனக்கு டேஸ்ட் தெரியல, என்னால எந்த ஒரு ஸ்மெல்லையும் மோந்து பார்த்து கண்டுபிடிக்க முடியல. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நானும் இழந்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் வாழ்க்கையில நடந்த அந்த முக்கியமான விஷயத்த பத்தி ஷேர் பண்றாரு. இவங்களும் ஆமா எனக்கும் இதே மாதிரி தான் ஒண்ணு நடந்துச்சு, நான் கார் ஆக்சிடென்ட்ல சாக கிடந்தேன், மெடிக்கலி மிராக்கலா நான் பொழைச்சிட்டேன், ஆனா இந்த கண்ணு எப்படி மாறுச்சு, ஏன் எனக்கு இந்த ஸ்மெல்ல பார்க்க முடியுதுன்னு எந்த ஒரு சயின்டிபிக்கலா ப்ரூஃபும் இல்ல, அதனாலதான் எல்லாரும் விடவும் நான் வித்தியாசமா தெரியிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எப்பயுமே இருக்கு அப்படின்னு இவங்களும் சில விஷயங்களை ஷேர் பண்றாங்க. சரி சரி, இது வரைக்கும் நடந்ததும் இன்னைக்கு நடந்ததும் போதும், நாளைக்கு நம்மளுக்கு காம்படிஷன் இருக்கு, இப்பவே நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்பவே பிராக்டிஸா அப்படின்னு ஹீரோ கேட்டதும் ஆமா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் பிராக்டிஸும் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும். நீங்க அந்த சொல்லும் போது மட்டும் இன்னும் கொஞ்சம் காமெடியா பண்ணுங்க ஓகேவா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோ நேரா இன்வெஸ்டிகேஷனுக்காக ஜுமாரியோட கார் இருந்துச்சுல அந்த இடத்துக்கு போறாரு. அங்க மத்த போலீஸ் ஆபீசர்ஸ் ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷன்ல இருக்காங்க. இவர் முதல் நாள் இந்த காருடைய பார்ட்ஸ் எல்லாம் உடஞ்சு கிடந்ததை பார்த்தாரு இல்லையா, அதை பத்தி சொல்றாரு. இன்னொரு கார் வந்து இடிச்சுதான் ஜுமாரியோட கார் உள்ள போயிருக்கணும் அப்படி அவருடைய கெஸ் அவர் சொன்னதும் இந்த ஆரம்பிச்சிட்டான். அப்படியே அவனே நின்று பார்த்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவான் அப்படின்னு இந்த சீஃப் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு டிடெக்டிவ் அந்த கப்பல் கூட்டிட்டு வந்துடுறாரு. எந்த கப்பல் ஜுமாரியோட காரை இடிச்சாங்களோ அவங்கள நான் அந்த வீடியோலையும் செக் பண்ணிட்டேன், இவங்க தான் அந்த காரை இடிச்சிருக்காங்க அப்படின்னு அவர் ப்ரூஃபையும் காமிச்சதுக்கு அப்புறமா அந்த சீஃப்க்கும் பயங்கர ஷாக் ஆயிடுது. இவன் என்ன எல்லாத்தையும் கரெக்டா தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அந்த கப்பல் பயந்து போய் எங்களுக்கு தண்டனை கிடைக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. உங்களால அந்த பொண்ணு சாகலன்றது எங்களுக்கு உறுதியா தெரியும், ஆனாலும் நீங்க அப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், ஸோ அதுக்கான பெனால்ட்டி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஜுமாரியோட டெட் பாடியை அவங்க பாய் ஃப்ரெண்டான அந்த ஷெஃப் குவான் கிட்ட ஒப்படைச்சிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக யோமி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீஃபும் மற்ற ஆஃபீஸர்ஸும் இந்த அம்மா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு, நினைச்ச உடனே எல்லாமே அவங்க கையில வந்துருமா, ஆட்டோப்சி ரிப்போர்ட் வரதுக்கு டைம் ஆகும், நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், நினைச்ச உடனே எல்லாமே எல்லாம் நடக்காது, இன்வெஸ்டிகேஷன்ல பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க ஏதோ விளையாண்டுட்டு இருக்காங்க. அவன் ஆஃபீஸர் சோய் அங்க அப்படின்னு யோமி கேட்டதும் உள்ள இருக்காருன்னு சொன்னதும் உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோ எதிரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படின்னு தெரியாம அவர் அந்த விக்கெல்லாம் போட்டுட்டு அந்த காமெடி ஸ்கிட்டுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதை யோமி பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. இவங்க தண்ணியில மூழ்கி சாகல, இவங்க கழுத்தை யாரோ நெரிச்சுதான் கொண்டிருக்காங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. ஆனா அவங்க கழுத்தை நெரிக்கும் போது அவங்க அப்படி இப்படின்னு ஏதாவது முயற்சி பண்ணிருப்பாங்கல்ல, போராடி இருப்பாங்கல்ல தப்பிக்கிறதுக்கு, அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு ஏதாவது தூக்க மாத்திர மாதிரி கொடுத்து அந்த டைம்ல கூட கழுத்தை நெரிச்சிருக்கலாம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க. இன்னொரு அதிர்ச்சியான திருப்பம் என்னன்னா, ஒரு சாவி இது அவங்க வயிற்றுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் கொடுத்தாங்க. ஒண்ணு அவங்களே கொலகாரன் கையில கிடைக்கிறதுக்கு முன்னாடி இதை முழுங்கி இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த கொலகாரன் மத்தவங்க கையில இதை கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க வாய்க்குள்ள இதை திணிச்சிருக்கணும். என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு இப்போதைக்கு முழுசா தெரியாதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜஸும் வந்துருது. ஜுமாரியோட கார் போறதுக்கு இந்த ரெண்டு வழி தான் இருக்கு, ஆனா இந்த ரெண்டு வழியிலயுமே அவங்க கார் போனதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்ல அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க. அது எப்படி சாத்தியம், அப்புறம் எப்படி அந்த கார் அங்க வந்துச்சு, என்ன வானத்துல இருந்தா விழுந்துச்சு, அது என்னன்னு கொஞ்சம் மறுபடியும் செக் பண்ணுங்க அப்படின்னு யோமி சொல்றாங்க. ஆபீசர் சாய் நீங்க போய் அந்த டாக்டர் கிட்ட ரிப்போர்ட்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு யோமி நம்ம ஹீரோ அனுப்பிச்சு விடுறாங்க. அவர் போய் ரிப்போர்ட்ஸை கேட்டதும் அவர் வேற வழி இல்ல, நீங்க வாரண்டோட வந்திருக்கீங்க, நான் கொடுத்துதான் ஆகணும், இல்லனா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் வெளியில சொல்ல மாட்டேன், இந்தாங்க அப்படின்னு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. உங்களுக்கு தெரியுமா நீங்க ஜிஜு ஐலாண்டுக்கு போனேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு முதல் நாள் தான் ஜுமாரியை கிட்னாப் பண்ணிருக்காங்க. அவங்க டெட் பாடியை கண்டுபிடிச்சா அடுத்த நாள் நீங்க இங்க வந்துட்டீங்க, உங்களுக்கு இது ஒரு மாதிரி சஸ்பீஷியஸா இல்ல அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. வாரண்ட்ல ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும்னு இருந்துச்சு, நான் கொடுத்துட்டேன், உங்களோட இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல அப்படின்னு டாக்டர் திமிரா சொல்றாரு. சரி ஓகே நன்றிங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து நம்ம ஹீரோ கிளம்பிடுறாரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்றாங்க, எங்க இருக்கீங்க, கான்டெஸ்ட் ஆரம்பிக்க போது சீக்கிரம் வாங்க அப்படின்னு. அந்த மத்த டிடெக்டிவ்ஸ் ரெண்டு பேரும் அந்த சாவி எடுத்துட்டு ஜுமாரியோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஒரு டிரா ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு 10 டைரியாவது இருந்திருக்கும், நாங்களே பார்த்தோம், ஆனா இப்போ இல்ல அப்படின்னு அந்த மத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க. சரி ஓகே அப்ப உங்களுக்கு முன்னாடி இங்க வேற யாராவது வந்தாங்களா அப்படின்னு இந்த டிடெக்டிவ்ஸ் கேட்டதுக்கு ஆமா ஜுமாரியோட பாய் ஃப்ரெண்ட் தான் வந்திருந்தாரு அப்படின்னு அவங்க சொன்னதை யோமி கிட்ட இந்த ரெண்டு டிடெக்டிவ்ஸும் இன்ஃபார்ம் பண்றாங்க. யோமி வேகமா நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி நீங்க நேரா அந்த பாய் ஃப்ரெண்டை போய் பாருங்க அப்படின்னு அவருக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. இவரும் சரின்னு நேரா அங்க போறாரு. அங்க அந்த ஷெஃப் எதையோ எரிச்சிட்டு இருக்காரு. சரி இந்த டைரிஸ் தான் எரிக்கிறாருன்னு வேகமா போய் எரிக்காதீங்க எரிக்காதீங்க நம்ம ஹீரோ கத்திட்டே போறாரு. ஆனா அவர் ஏதோ ட்ரெஸ்ஸை தான் எரிச்சிட்டு இருக்காரு. இது ஜுமாரியோட ட்ரெஸ் தான், இந்த ட்ரெஸ்ஸை எப்பெல்லாம் அவ போட்டாலும் அப்பெல்லாம் எங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துச்சு, அதனாலதான் கொஞ்சம் சென்டிமெண்டா பேடா ஃபீல் பண்ணி நான் அதை எரிச்சிட்டு இருக்கேன், இதை தவிர்த்து இன்னும் 2 ட்ரெஸ் மட்டும் தான் அவன் ஞாபகமா வச்சுக்கலாம் நான் எடுத்துட்டு வந்தேன், வேற எதுவும் எடுத்துட்டு வரலன்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோ உங்க கோஆபரேஷனுக்கு நன்றி, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து நேரா கிளம்புறாரு. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு கான்டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு, வரிசையா போயிட்டு இருக்கு. இவங்களை கூப்பிடும் போது இவங்களோட பார்ட்னர் அதாவது நம்ம ஹீரோ அங்க இல்ல. அதனால 2 கேரக்டரையும் நானே பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினே 2 கேரக்டரையும் பண்றாங்க. ஆனா அந்த தியேட்டர் கம்பெனியோட ஓனர் வந்து நிறுத்து
நிறுத்து, ஒரு பார்ட்னர் இல்லாம என்ன ஒரு காமெடி ஷோ நடத்த முடியும், நீ முதல்ல கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. மத்தவங்களும் எல்லாரும் வெளில கிளம்போது கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வராரு. எங்க ஓச்சோரியமை பாத்தீங்களா அப்படின்னு அந்த அலப்பி கிட்ட அவர் கேக்குறாரு. நம்ம அலப்பி என்னதான் திமிரா இருந்தாலும் உன்னாலதான் இன்னைக்கு ஓச்சோரியம் வந்து அசிங்கப்பட்டா, நீ ஏன் வரல, நீ ஏன் அவளை தனியா விட்ட அப்படின்னு நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறாங்க. சரி சரி ஓகே, அவ உள்ளதான் இருக்கா, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் உள்ள போய் பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் பயங்கரமா என் சோக கதையை கேளு தாய் குலமே அப்படின்னு தனியா புலம்பிக்கிட்டே குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உள்ள போய் பாக்குறாரு. நீ நிறைய குடிச்சிட்ட, வா வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு வெளியில கூட்டு வந்து கால் டாக்ஸில ஏத்தி விடுறாரு. நீங்க ஒன்னும் வர வேணாம், நானே போய்க்குவேன், எனக்கு வீட்டுக்கு போக தெரியும், நான் நிதானமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் மூவ் ஆனது பார்த்தா அவங்க காருக்கு வெளியில இருக்காங்க. ஐயோ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, வா நான் உன்னை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை உப்பு முட்டை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வழி கேட்டுக்கிட்டே கூட்டிட்டு போறாரு. இவங்களும் இங்கிட்டு இருக்கு அங்கிட்டு இருக்குன்னு பயங்கரமா சுத்தல விடுறாங்க. இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அவரோட ஆபீஸ்க்கு, அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே தூக்கிட்டு போயிடுறாரு இவங்கள. அங்க யோமி உட்காந்து அந்த கணவன் மனைவி இறந்து போனாங்க இல்லையா, அதாவது கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அதுல சோ யுன் சொல், அதாவது நம்ம ஹீரோயினோட போட்டோவும் இருக்கு, ஸ்கூல் போட்டோ. கரெக்டா அந்த டைம்ல ஹீரோ உள்ள வராரு. என்ன மேடம் நீங்க லேட் நைட்ல இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டதும், இல்ல கொஞ்சம் வேலையா இருந்தேன், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டதும், இல்ல எனக்கு ஒரு டவுட், ஏன் அந்த டாக்டர் ஜேஜோ ஐலாண்டுக்கு போயிட்டு திருப்பி வந்து கொலை பண்ணிட்டு மறுபடியும் போயிருக்க கூடாது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு சவுண்டோட ஹீரோயின் உள்ள வராங்க. யோமி லேப்டாப்ல இருக்கிற அந்த போட்டோ, நேர்ல நிக்கிற நம்ம ஹீரோயின், ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி பாக்குறாங்க. அத்தோட இந்த எபிசோட் முடிஞ்சதுங்க. யோமி அவங்க ரொம்ப வருஷமா தேடிட்டு இருந்த ஐ விட்னஸ் ஆன சோ யுன் சோலை நேர்லயே பாத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க, கொலைகாரன் யாருங்கிறத கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா.